மாவட்டம் கோவில்பட்டி அருகே பீக்கிப்பட்டி நடுத்தருவை சேர்ந்த மாரியப்பன் மகன் சோலையப்பன் கடந்த 2017ஆம் ஆண்டு 2 சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக புகார் எழுந்த நிலையில் கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சோலையப்பனை போக்சோ வழக்கில் சிறையில் அடைத்தனர். இதுகுறித்த வழக்கு தூத்துக்குடி போக்சோ அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கின் முடிவில் குற்றவாளியான சோலையப்பனுக்கு ஆயுள் சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் சரக்கு வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் 3 வாலிபர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் கபிலர்மலை சாலையில் தண்ணீர் பந்தல் பாளையம் அருகே மினி சரக்கு வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் சரக்கு வாகனத்தில் பயணம் செய்த வாலிபர் சக்திநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சிவா, பூமிஸ் ஆகிய 2 வாலிபர்கள் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து ஜேடர்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பரமத்தி வேலூர் அடுத்த சிறுகணத்துப்பாளையத்தை சேர்ந்த கந்தசாமி திருமணத்திற்காக அலங்கார தொழில் செய்து வரும் நிலையில் இவர்களிடம் பணிபுரியும் 5 பேர் ஈரோடு அடுத்த சோழங்கபாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு அலங்கார பணிகளை செய்துவிட்டு சரக்கு வாகனத்தில் ஊர் திரும்பிய போது விபத்து நேரிட்டது தெரியவந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பல் தொடர்பான சிகிச்சைக்கு வந்த பெண் நோயாளியை அமர வைத்துவிட்டு மருத்துவர் நீண்ட நேரம் செல்போனில் உரையாடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பேசும் பொருளுக்கு ஆளாகியுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பெண் சிகிச்சைக்கு வரும்பொழுது அனுமதி சீட்டு வாங்காமல் மருத்துவரை அணுகிய போது அங்குள்ள ஒரு பணிப்பெண் அனுமதி சீட்டு வாங்கி வருவதற்கு சென்றபோது காத்திருந்ததாகவும் மேலும் மருத்துவத்துறை நிர்வாக காரணமாகவே மருத்துவர் போனில் பேசியதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த பவந்தி, அஜித்குமார் ஆகிய 2வரை போலீசார் கைது செய்தனர். கைதான 2வரும் அரக்கோணம், திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனத்தை திருடி விற்பனை செய்வது வழக்கமாக வைத்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களிடமிருந்த 7 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 2வர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மேல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புதுரோடு சாலையில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கலை, இலக்கியம் மற்றும் அறிவியல் கண்காட்சி பள்ளியின் வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் 1023 செயல்முறை விளக்கத்துடன் கூடிய அறிவியல் கண்காட்சியை காட்சிப்படுத்தினர். முன்னதாக இக்கண்காட்சியை தூய பவுல் பதின்ம ஆலயத்தின் குருவானவர் சாமுவேல் தாமஸ் தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் தப்பாட்டம், கரகாட்டம், வாழ்வீச்சு என தமிழர்களின் கலையை பறைசாற்றும் விதமாக நடனமாடியும் வசத்தினர். சேலம் மாவட்டம் ஓம்பலூரில் இன்று கூடிய ஆட்டு சந்தையில் தொடர் முகூர்த்தத்தை தொடர்ந்து சந்தையில் ஆடுகள் விற்பனை விலை அதிகரித்தது. 5 கிலோ வளர்ப்பு குட்டி முதல் 50 கிலோ எடையுள்ள ஆடுகள் 5,000 துவங்கி 45,000 வரை விற்பனையானது. சந்தையில் 1000 வரை விலை உயர்ந்த போதும் முகூர்த்தம் காரணமாக ஆடுகள் விற்பனை அதிகரித்து 2 கோடிக்கு விற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மதுரை திருமங்கலம் அருகே அம்மாபட்டி சடச்சியம்மன் கோயிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பிரியாணி திருவிழா களை கட்டியது. நேர்த்திக்கடனாக பக்தர்கள் வழங்கி 70க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடா, 200க்கும் மேற்பட்ட சேவல் கோழிகளை கரியாக வெட்டப்பட்டு சமைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மாபட்டி கிராமத்தை சேர்ந்த சுற்றுவட்டார கிராமங்களான பன்னிக்குண்டு, பொக்கம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கறிவிருந்து அன்னதானத்தை சாப்பிட்டு சென்றனர். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் நிறுவனம் தொடர்ந்து செயல்பட முடியாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் நிறுவன விரிவாக்கத்திற்காக பொதுமக்களிடமிருந்து கையகப்படுத்திய நிலங்களை மறுபடியும் அந்த மக்களுக்கே திரும்பி வழங்க வேண்டும் அல்லது கையகப்படுத்திய இடத்திற்கு சமமான இழப்பீடு ரூபாய் 20 லட்சம் வழங்க வேண்டும் என்று தூத்துக்குடியில் உள்ள தந்தை பெரியார் படிப்பகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மூத்த ஊடகவியலாளர் TSS மணி வலியுறுத்தியுள்ளார். கடலூரில்
குழந்தைகள் தினத்தை ஒட்டி மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்ற ஓவிய போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் பரிசளித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் மக்கள் மனங்களை தாங்கள் வென்றுள்ளதாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதனை மக்கள் மீண்டும் நிரூபிப்பார்கள் என தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மழையால் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்படும் நிலையில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்க அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் சொன்னதற்கு நாங்கள் விளக்கம் அளிக்க முடியாது. ஆனால் மக்களுடைய மன்றத்திலே நாங்கள் வென்றிருக்கின்றோம், மக்களுடைய மனதிலே நாங்கள் இடம் பெற்றிருக்கின்றோம். இந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்பதற்கு இந்த கடந்த நாடாளுமன்றமே சாட்சி. வருகின்ற சட்டமன்றத்திலும் அதை மக்கள் எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபிப்பார். ஒரு முறை மந்திரி மாண்பு அமைச்சர் அவருடைய தலைமையிலும் முன்னிலையிலும் இங்கே நம்முடைய பாதாள சாக்கடை சீரமைக்கப்பட வேண்டும், வெகு விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்றும், மற்றும் இந்த கடல் சீற்றத்தினால் வரும் பிரச்சனைகளை களைய வேண்டும் என்பதற்கு சிறப்பு திட்டங்களை எல்லாம் வகுத்து அதை துவக்கி வைத்தார்கள். நம்முடைய கெனால்லாம் கூட பண்ணாங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முழுவதும் மது பாட்டில்கள் உள்ளிட்ட குப்பைகள் குவிந்து காணப்படுகிறது. மேலும் இங்கு இரவு நேரங்களில் மது அருந்தும் மது பிரியர்கள் ரகளையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் பாண்டிச்சேரி மாநில மது பாட்டில்களே அதிக அளவில் கிடப்பதால் பாண்டிச்சேரியில் இருந்து மது பாட்டில்கள் கடத்தி வந்து விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கிடக்கும் குப்பை கழிவுகளை அகற்றி மது பிரியர்களை உள்ளே வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.